வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் 11 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இது நாம காலையில கிடைக்க பெறவில்லை நம் அறிக்கையின் பொழுது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் 9 சென்டிமீட்டர், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருகாவூர் 7 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, கடலூர் மாவட்டம் லாக்கூர், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் 6 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் தொழுதூர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் AWS, தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, புதுச்சேரி திருக்கண்ணூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் தலா 5 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, கடலூர் மாவட்டம் சிதம்பரம், கடலூர் மாவட்டம் பெலந்துறை, கடலூர் மாவட்டம் மீமாத்தூர், விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தலா 4 சென்டிமீட்டர். மேலும் 3 சென்டிமீட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 25 இடங்கள் இருக்கிறது. 2 சென்டிமீட்டர்ல கிட்டத்தட்ட 50 இடங்கள் இருக்கிறது. 1 சென்டிமீட்டர்ல 100க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கிறது. இன்னும் மில்லி மீட்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 இடங்கள் இருக்கிறது. அந்த அளவிற்கு மழை நேற்றைக்கு இருந்தது. வங்கக்கடலிலே உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடக்கு ஆந்திர கரையோரத்தில் நீடிக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதி வரக்கூடிய 13, 14 தேதிகளில் மிக மெல்ல கரை கடந்து மகாராஷ்டிராவின் மும்பை கரையை நோக்கி நகர்ந்து செல்லும். இதனால மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். தமிழ்நாடு உட்பட இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலையும், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் மழை. அதே போல கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் ஆங்காங்கே மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு மிக குறைவில் தான் மழை எதிர்பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது உளுந்தூர்பேட்டை மற்றும் விக்கிரவாண்டி இடைப்பட்ட பகுதியில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. கெடார் பகுதிகளில். மேலும் பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைப்பகுதிகளிலையும் மழை, சங்கராபுரத்திற்கும் மேற்கே. அந்த மழைப்பொழிவு கடலோரம் வரும். மயிலாடுதுறை மாவட்டத்தின் வடக்கு பகுதி, கடலூர் மற்றும் புதுச்சேரி ஒட்டிய பகுதிகளுக்கு வரும். பெரிதாக மழை இருக்காது. இன்றைக்கு பெரிதாக மழை இருக்காது. இன்றோட இந்த மழைப்பொழிவு, இந்த சுற்றின் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் தீவிரம் குறைந்திருக்கும். இருந்தாலும் நாளை அதிகாலையில் ஒரு லேசான மிதமான மழை வங்க கடலோரம் தெரிகிறது. பெரிதா இருக்காது. காரணம் என்னன்னா, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் தீவிரம் அடைந்து கொஞ்சம் காற்றை ஈர்க்கும் பொழுது கொஞ்சம் கடலோரத்துல தெற்கு காற்று நுழைய, மேற்கு காற்று சந்திப்பு கொஞ்சம் இருக்கும். ஆனால் பெரிதாக இருக்காது. அதுவும் குறிப்பாக டெல்டாவின் வடக்கு பகுதியிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் தான் இருக்கும். மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, இந்த இடத்துல மட்டும் நாளை அதிகாலை இருக்க வாய்ப்பு இருக்கு. அதற்கு அப்புறம் கடலோரத்தில் நாளை காலையில மேகமூட்டத்துடன் இருக்கும் பொழுது, விடியும் பொழுது. ஆனால் பெரிதாக மழை இருக்காது. ஆனால் கண்டிப்பா புதுச்சேரிக்கு ஒரு நல்ல மழை பொழிவு. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டத்திற்கு, மயிலாடுதுறைக்கும் மரக்காணத்துக்கும் இடையில மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூருக்கு அதிக வாய்ப்பு. கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்ட கடலோரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நாளை அதிகாலையில. இதற்கு அப்புறம் நாளை 13ஆம் தேதி சனிக்கிழமை பெரிதாக மழைக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா இல்லை. ஆனால் சென்னை ஒட்டிய ஆந்திர எல்லையோர பகுதி, சென்னை மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் லேசான மழை இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு, இரு காற்று இணைவு எல்லாமே தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா பகுதியில் மட்டுமே இருக்கிறது. மேற்கு பகுதியில் மட்டும் இரு காற்று இணைவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனால தமிழ்நாட்டில் இந்த 14ஆம் தேதி சனி மற்றும் 15ஆம் தேதி ஞாயிறு பெரிதாக இருக்காது. இருந்த போதிலும் நம்ம ஏற்கனவே இன்றைக்கு காலை அறிக்கையில் சொன்னோம், அடுத்த மழைப்பிடிப்பு 15ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி இருக்கிறது. 15ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை தென் மாவட்டங்களில் இருந்து தொடங்கும்னு சொல்லியிருக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 15ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்களுக்கு மாலை மழைன்னா, தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் உள்பகுதி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் தெற்கு பகுதி
இது முதல்ல மாலையில மழை தொடங்கும். ஆனா பெரிய தீவிரம் டெல்டாவிற்கெல்லாம் வராது. அதே இடத்துல உருவாகி அப்படியே செயலிழந்து போயிடும். புதுக்கோட்டைக்கு தெற்கே, திண்டுக்கலுக்கு தெற்கே, கொடைக்கானல் மலையிலேருந்து வச்சுக்கலாம், அதுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். ஆனா கன்னியாகுமரிக்கு இருக்காது. கன்னியாகுமரியிலிருந்து நுழையக்கூடிய காற்று தான் உள்ள மழைப்பொழிவை கொடுக்கும். திருநெல்வேலிக்கு வடக்கே, தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் 15ஆம் தேதி மழை இருக்கு மாலை இரவில். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும்னு நம்ம காலை அறிக்கையில சொல்லியிருக்கிறோம். எங்க தீவிரமடையும்னா 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாமே ஆங்காங்கே இருக்கும், தென் மாவட்டங்கள்ல இருக்கும். ஆனால் பரப்பில் அதிகம், பரப்பில் கூடியிருக்கும், அளவில் குறைவாக இருக்கும். புரியுதுங்களா? எல்லா மாவட்டங்களுக்கும் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மழை உண்டு. 16ஆம் தேதி தான் அடுத்த சுற்றின் மழைப்பிடிப்பு தொடங்குது. நல்லா புரிஞ்சுங்க. 12 இன்றையோட மழை இந்த சுற்று முடிவது. 13 கிடையாது. 14ஆம் தேதி தென் மாவட்டங்கள், 15ஆம் தேதி கொஞ்சம், 14ஆம் தேதி தென்கோடியில் இருக்கும், 15ஆம் தேதி தென் மாவட்டங்கள், 16ஆம் தேதி கொஞ்சம் எல்லா மாவட்டங்களுக்குமே நல்ல மழை பிடிப்பை கொடுக்க தொடங்கும். ஆனால் பெரிய மழை கொட்டி தீர்க்கும் மழை அல்ல, லேசான மழையாக 16ஆம் தேதி கேரளா முதல் வங்கக்கடல், அரபிக்கடலோரம் முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும். கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரத்திற்கு கனமழை இருக்கு. ஆனால் கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரத்திற்கு நள்ளிரவிலே கனமழை இருக்கும். அடுத்தபடியா 17ஆம் தேதி புதன்கிழமை கொஞ்சம் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்தாலும் ஒதுக்குதல் நிறைய இருக்கும். காற்று பகுதிக்கு கொடுக்கும். அதாவது 16ஆம் தேதியே காற்று பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு, குறைவான மழை. 17ஆம் தேதியும் காற்று பகுதிக்கு 16ஐ விட கொஞ்சம் கூடுதல் மழை. ஆனால் ஒதுக்கித்தான் பெய்யும். 17ஆம் தேதி நல்ல மழைப்பிடிவு பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பிடிவு கொடுக்கும். எங்க 17ஆம் தேதி அதிக வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்று பகுதியில குறைவா இருக்கும், தூறல், நனைக்கும் மழை, லேசான மழை இருக்கும். காற்று பகுதி தவிர்த்து பிற பகுதி எல்லாமே நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும். அதாவது மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், கரூரில் தெற்கு பகுதி அரவக்குறிச்சிக்கு தெற்கே தான். அதே போல 17ஆம் தேதி நாமக்கல் மற்றும் காவிரி கரைக்கு வடக்கே, நாமக்கல்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும், ஈரோடு, திருப்பூர் வடக்கு, கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி மற்றும் திருப்பூர் தெற்கு ஓரத்துக்கு இருக்கும், தாராபுரத்துக்கு தெற்கே இருக்கும். அதே போல டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும், அப்புறம் எல்லா மாவட்டங்களுக்கும், வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம் எல்லை இருக்கு, எல்லா நாட்டுக்கும் 17ஆம் தேதி. 17ஆம் தேதி கனமழை இருக்கு. கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் 17ஆம் தேதி டெல்டாவிற்கு மழை உண்டு. 17ஆம் தேதி 17ஆம் தேதி நள்ளிரவிலே கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு. மத்திய உள் மாவட்டங்கள், கரூர்ல இருந்து நள்ளிரவு தான் 17ஆம் தேதி நள்ளிரவு கொஞ்சம் மழை தீவிரமடையும். காற்று பகுதிக்கும் அது தெரியுது. கரூர், திண்டுக்கல், திருப்பூர் இந்த பகுதிகளுக்கும் தெரியுது, தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் 17ஆம் தேதி நள்ளிரவு, 18ஆம் தேதி அதிகாலை நல்ல மழைப்பொழிவு தெரியுது. அப்படியே நள்ளிரவுன்னு சொல்றது 11 மணிக்கு மேல 4 மணிக்குள்ள இப்படி தெரியுது. அப்புறம் அதிகாலையில அது அப்படியே ஆந்திர எல்லையோரத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். சென்னை உட்பட அதிகாலையில, நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில சென்னை உட்பட ஆந்திர பிரதேசம்ல கனமழை பொழிவை கொடுக்கும். 18ஆம் தேதியும் மழை உண்டு, தீவிரமாகும். 18 தான் நல்ல தீவிர மழைப்பொழிவு. காற்று பகுதிக்கும் மழை, காற்று பகுதிக்கும் கனமழை, எல்லா இடங்களுக்கும் மழைன்னா 18 ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 18 வடகடலோரம்னா நல்ல மழை. தொடக்கம் தான் கேரள எல்லையோரம், கிழக்கே தீவிரம், இன்னும் வடகிழக்கே இன்னும் தீவிரம். டெல்டாவை விட சென்னை உள்ளிட்ட வடகடலோரம், வட உள் மாவட்ட பகுதிகள்லாம் நல்ல மழை இருக்கு. 18, 19. அப்புறம் எல்லா நாளும் மழை தாங்க. 22ஆம் தேதி வரைக்கும் எல்லா நாளும் மழை இருந்துட்டே இருக்கும். இந்த நிகழ்வு 22ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்த நிகழ்வு 23ஆம் தேதி உருவாகுது. அதுவும் இதை விட கூடுதல் மழைப்பொழிவு தான் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மாத இறுதியில இதை விட கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாகத்தான் இருக்கும் என்று தெரியப்படுத்துறோம். அதுவே தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கை கூட இணைந்திருங்கள். புரியாவிட்டால் மீண்டும் ஒரு முறை கேட்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும். மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் வாய்ப்பு. இன்றைக்கு கடலூர் மற்றும் புதுச்சேரி, மயிலாடுதுறை, விழுப்புரம் இது மட்டும்தான். அதுக்கு கடலூரை மையமாக வச்சு விழுப்புரத்தை, கடலூர் தலைநகர் மற்றும் புதுச்சேரியை மையமாக வச்சு இந்த மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காலையில டெல்டா உட்பட வடகடலூர் உட்பட கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கும். விடிய காலையில பெரிதா மழை இருக்காது. நாளைக்கு மழை இல்லை, பெருசா இருக்காது. ஞாயிற்றுக்கிழமையும் பெருசா இருக்காது, தென்கோடியில் இருக்கும். திங்கட்கிழமை தென் மாவட்டங்கள், செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்கள், 16 விட 17 இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை, 18 பரவலாக மழை. நல்ல மழை பொழிவு காற்று பகுதிக்கும் 18 கிடைக்கும். 16 கிடைக்கும் லேசா, 18 கொஞ்சம் கூடுதல், 17 கொஞ்சம் கூடுதல், 18 நல்ல மழை பொழிவு. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.